திமுக தொண்டர்கள் எல்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருக்கும் தூக்க போயிடுச்சுன்னு. ஆமா, நாங்க தூங்க மாட்டோம். உங்களை ஒழிக்கிற வரைக்கும், உங்களை தமிழ்நாட்டில இருந்து துரத்துற வரைக்கும் திமுக காரன் மட்டும் இல்ல, எங்களுடைய கூட்டணி கட்சிக்காரன் ஒருத்தன் கூட நிச்சயமா தூங்க மாட்டான். உங்களை விரட்டி அடிச்சு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நல்லது பிறக்கணும்னா, அதே மாதிரி கல்வி உரிமை மிக மிக முக்கியமான உரிமை. NEP கொண்டு வராங்க. NEPனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இப்போ வரைக்கும் நம்ம 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு எழுதுறோம்ல, பப்ளிக் எக்ஸாம். இந்த NEP வந்துச்சுன்னா 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, பப்ளிக் எக்ஸாம். 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, பப்ளிக் எக்ஸாம். 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் தேவையம்மா? என்ன எண்ணம் அவங்களுக்கு? தமிழ்நாட்டில இருந்து யாரும் படிக்க கூடாதுங்கிற ஒரே எண்ணம். ஃபெயில் ஆச்சுன்னா படிப்பை விட்டுருவாங்கிற ஒரே எண்ணம். அதே மட்டும் இல்ல, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா. இப்ப சொல்லுவாங்க நம்ம திமுக தான் குறை சொல்லுவாங்க, திமுக ஆட்சியில வந்தது, காங்கிரஸ் ஆட்சியில வந்ததுன்னு. ஆமா, 2010 நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்துருச்சு. அப்ப முதலமைச்சர் டாக்டர் கலைஞர். 2010 நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்ததா? கலைஞர் முதலமைச்சர், கலைஞர் ஒத்துக்கல, எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம், நாங்க ஏற்கனவே இந்தியாவோட மெடிக்கல் ஹப் எதுன்னா தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க. சிறந்த மருத்துவர்கள், உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள், உலக புகழ்பெற்ற மருத்துவமனைகள் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கு. யாரும் நீட் தேர்வு எழுதி படிக்கல. 12ஆம் வகுப்பு படிச்சு அரசு பள்ளியில படிச்சு பெரிய பெரிய மருத்துவர்களா இருக்காங்க. ஆனா அந்த அம்மா கலைஞர் ஒத்துக்கவே இல்லை. கவுன்சிலிங் முறையில 12ஆம் வகுப்பு மதிப்பெண் போதும், கவுன்சிலிங் முறையில நான் சீட்டு தரேன்னு ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவர் கனவை நினைவாக்குனது டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆனா அந்த அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அந்த அம்மா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரலமா, அவங்க விடல. ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு 2016ஆம் ஆண்டு இறந்த பிறகு 2017ஆம் ஆண்டு இந்த அடிமை கூட்டம் பாஜக சொல்றாங்கன்னு சொல்லி நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டு 22 குழந்தைங்க இறந்துருக்குமா, 22 தற்கொலைகள். இந்த குழந்தை தான் முதல் தற்கொலை. உங்களுக்கே தெரியும், யாரும் தெரியும் யாருமா அது? இந்த குழந்தையோட பேர் அனிதா. 1200க்கு 1170 மார்க் வாங்குச்சுமா. நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, ஏழை வீட்டு பெண்ணு. எவ்வளவு? 1200க்கு 1170. அனிதா இந்நேரம் உயிரோடு இருந்தா, டாக்டர் அனிதா படிச்சிருந்தா, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சு இந்த குழந்தை. முதல் தற்கொலை அரியலூர்ல ஆரம்பிச்சது. இப்போ 22 தற்கொலைகள்மா இந்த 7 வருஷத்துல மட்டும். போன வருஷம் சென்னை குரோம்பேட்டையில ஜெகதீசன் ஒரு பையன். இப்ப நீட் தேர்வு எழுதணும்னா கோச்சிங் கிளாஸ் போகணும். அந்த கோச்சிங் கிளாஸ் விடணும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். இந்த ஜெகதீசன் லெட்டர் எழுதி வச்சுட்டாங்க, எங்க அப்பாட்ட பணம் இல்ல, கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்ல, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு முதல் நாள் இறந்துட்டாமா. இறந்து அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா பேர் செல்வசேகர், அவங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், என்னால ஆக்க முடியல, என்னால முடியல, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், நான் மன்னிச்சுவங்கன்னு ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நீட் தேர்வு நமக்கு தேவையா? நாம தொடர்ந்து சொல்லிட்டு வரோமா. 2021 சட்டமன்ற தேர்தலும் நான் சொன்னேன், கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்வோம். ஆனா தலைவர் அவர்கள் உண்மையா அதற்கான சட்ட போராட்டத்தையும் சட்டமன்றத்தில் அதற்கான மசோதாவையும் நிறைவேற்றிருக்கிறாரு. ஆனா அந்த நீட் தேர்வு வேணும்னு சொல்லி ஓட்டு போட்ட 4 பேர் யார் தெரியுமா? 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை சேர்ந்தவங்கம்மா. அதிமுக கூட நீட் தேர்வு வேணான்னு, ஆனா மோடி கேட்டா சொல்ல மாட்டாங்க, நீங்க உங்களுக்கு பயந்துட்டு வேணாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த நீட் தேர்வை இருக்கணும், தமிழ்நாட்டில இருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற அந்த தமிழ் விரோதிகள் யார் தெரியுமா? ஒன்றிய பாஜக 29 காசு அவங்க. இப்போ 22 குழந்தைகள் நடந்திருக்கும். நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நிச்சயம் தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம மட்டும் இல்ல, காங்கிரஸ் பேர் இயக்கம் அவங்க தேர்தல் அறிக்கையும் சொல்லியிருக்கிறாங்க. சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில வந்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நாங்க நிச்சயம் ஆட்சிக்கு வந்தோம்னா நீங்க வந்து பாஜக 29 காசு அனுப்புங்க, வீட்டுக்கு அனுப்புங்க, நாங்க ஒரு நல்ல ஆட்சி அமைக்கிறோம், எந்தெந்த மாநிலங்களுக்கு நீட் தேர்வு தேவையோ நாங்க அனுமதிக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு தேவையில்லையா நாங்க நீட் தேர்வு விலக்களிக்கிறோம்னு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலிக்கு வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இப்ப நீட் தேர்வு ஒழிக்கணும்னா நாம ஒன்றிய அரசு மோடிய 29 காசை ஒழிச்சே ஆகணும். செய்வீங்களா? நம்முடைய கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், ஒரு பேட்டி எடுத்தாங்க ஒரு பத்திரிகையாளர். அப்போ கலைஞர் கேட்டாங்க, இந்த மாதிரி உங்களை எப்படி சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும், உங்க பேர் இருக்கு, ஆனா உங்களை கலைஞர்னு சொன்னா பிடிக்குமா, முதலமைச்சர்னு சொன்னா பிடிக்குமா, இலக்கியவாதின்னு சொன்னா பிடிக்குமா, வசனகர்த்தான்னு சொன்ன கலைஞர் பன்முக தன்மை கொண்டார். அப்படி கேட்கும்போது கலைஞர் சொன்னாரு, நான் உயிரோடு இருக்கும்போது சரி, நான் செத்த பிறகும் சரி, என்னை எப்படி கூப்பிடணும்னா
நான் ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன். அப்படிதான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க மானமிகு சுயமரியாதைக்காரன் தான் இருக்கணும்னு விரும்புறேன்னு சொன்னாரு. மானமிகு சுயமரியாதைக்காரன் கலைஞர் அவருக்கு மட்டும் சொல்லலாமா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர்த்து சொல்றாரு. இப்ப சொல்றாங்கல்ல, வாழ்றது திமுக ஆட்சியில வந்தா வாழ்ந்து கலைஞர் குடும்பம் தான், கலைஞர் குடும்பம் தான் ஓடி சொல்லிட்டு இருக்காருல்ல. ஆமா, திமுக ஆட்சி வந்து வாழ்றது கலைஞர் குடும்பம் தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான். கலைஞர் உங்களுக்காக சொன்னதுதான் மானமிகு சுயமரியாதைக்காரர்கள். நாம யாருன்னு காட்டணுமா? 29 காசுக்கு இந்த தேர்தல 2 பேருக்குமான யுத்தம் தான், போர் தான். என்ன, யாரு மானமிகு சுயமரியாதைக்காரர்களாக இந்த 2 பேருக்கு தான் போட்டி. இதுல யார் ஜெயிக்க போறோம்? இந்தியாவுடைய விடியல் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்க போவது நிச்சயம். 40 ஜெயிக்க போவது நிச்சயம். ஆனா தமிழ்நாட்டுடைய விடியல் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்து எடுத்துட்டீங்களா? மோடியோட இன்னொரு நாடகமா உங்களுக்கு தெரியும். மோடி எப்பவுமே என்ன பண்ணுவாரு, தேர்தல் மட்டும் வருவாரு. 2019 தேர்தல்ல இருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு, பயமுத்துறாங்க, கல்ல மட்டும் காட்டிடுறாங்க. 2019 என்ன பண்ணாங்க, அப்ப தேர்தல் 5.5 வருஷத்துக்கு முன்னாடிமா, 2019 தேதியோட சொல்றேன், ஜனவரி 27 என்ன பண்ணாரு, 29 காசு அவரும் பாதம் தாங்கி பழனிசாமியும் எய்ம்ஸ் இருக்குல்லமா மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம், ஒன்றிய அரசு நிதியில இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம்னு சொல்லி அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. 1 வருஷத்துக்கு என்ன சொல்லிட்டாங்க, மருத்துவமனை கட்டி முடிச்சு வச்சுட்டாங்க. நான் 2 வருஷம் முன்னாடி அந்த பக்கம் போயிருந்தேன், காம்பவுண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, மருத்துவமனை கட்டிட்டாங்க போட்டு உள்ள போய் பார்ப்போம். என்னன்னு பார்த்தா, இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, கிணத்த காணும்னு, அது மாதிரி மருத்துவமனையே காணும். என்னன்னு பார்த்தா அவங்க வச்சுட்டு போனா அந்த ஒரே ஒரு கல்லுதமா இருக்கு, இந்த ஒரு கல்லுதான். இதுதான் 29 பைசாவும் நம்முடைய பாதம் தாங்கியும் சேர்ந்து அடிக்கல் நாட்டின எய்ம்ஸ் மருத்துவமனை. இதுதான் மருத்துவமனை. வச்சது இது வெறும் கல்லு. இது எப்படி காட்டினா என்ன? இது இப்ப என்னன்னா, இருந்தது ஒரு கல்லுமா, நான் புடிங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்ல திருப்பி தரமாட்டேன், மருத்துவமனை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன கொடுமைனாமா, இது அடிக்கல் நாட்டினது 2019 ஜனவரி மாசம். இதற்கு பிறகு பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிச்சிட்டாங்க. நம்முடைய தமிழக மக்களுக்கு மட்டும் எந்த நன்மையும் கிடைக்க கூடாதுன்னு இதுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இதுவரைக்கும் 1 பைசா கூட ஒதுக்கலமா. ஆனா நம்முடைய தலைவர் தேர்தல் வாக்குறுதி சொன்னார், உங்களுக்கு தெரியும். சென்னையில 360 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 1000 படுக்கை வசதி கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். சொன்ன மாதிரியே 1 வருஷம் இல்ல, 10 மாசத்துல கட்டி முடிச்சு இன்னைக்கு அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கு. கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டினது நம்முடைய தலைவர் அவர்கள். இதுதான் 29 காசுக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்குமான வித்தியாசம். இந்த நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் மீட்கணும்னா கொடுக்கிறது 29 காசுமா. அதை வச்சுக்கிட்டே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாருல. ஒரு நல்ல பிரதமர், உங்களை மதிக்கக்கூடிய பிரதமர், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மதிக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல பிரதமர் வந்தார்னா நம்முடைய தலைவர் கண்டிப்பாக இன்னும் அதிக நிதி வாங்கி இன்னும் மக்களுக்கு நிறைய திட்டங்கள் செய்வாரா மாட்டாரா? அதை நீங்க தான் செய்ய வைக்கணும். அது உங்க கைகளில தான் இருக்கு. இப்ப நான் இன்னைக்கு முடிச்சுட்டு சென்னைக்கு போயிடுவேன். நான் சென்னையில இருந்து கிளம்பி 22 நாள் ஆச்சு. இப்ப நான் வீட்டுக்கு போனா எங்க அம்மாக்கு அடையாளம் தெரியாது, குரலும் போச்சு. நான் ரொம்ப வெள்ளையா இருந்தாலும் கேட்காதீங்க, கருப்பு தான் இருந்தாலும் இப்ப ரொம்ப கருப்பாயிட்டேன். நீங்க இனிமே நம்ம மைக்கில தான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. மைக்கில மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அது வருது இல்ல, அது நீங்க எப்படி பிரியாணி ஆக்குறீங்கல்ல, நாளைக்கு பிரியாணி போட்டுறீங்கல்ல. வெற்றி விழாக்கு பிரியாணி வேணும் எனக்கு. வெற்றி விழாக்கு நான் வருவேன். நீங்க மட்டும் கோயம்புத்தூர்ல குறைஞ்சது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்கன்னா வெற்றி விழா நன்றி அறிவிப்பு விழாவுக்கு நான் வருவேன். கூப்பிடுறீங்கல்ல, நீங்க எல்லாம் வரணும். நீங்க எல்லாம் அந்த வெற்றி விழால கலந்துக்கணும். நீங்க தான் அந்த வெற்றிக்கு காரணமாவும் இருக்கணும். நம்ம இனிமே மைக் வச்சுதான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போய் யாரை பாத்தீங்கன்னா, உங்க நண்பர்களை பாத்தீங்கன்னா, உறவினர்களை பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னும் 1.5 நாள் நேரம் இருக்கு. 19ஆம் தேதி காலையில வரைக்கும் நேரம் இருக்கு. யாரை பார்த்தாலும் சொல்லுங்க, ஏன் திமுக வாக்களிக்கணும், என்னென்ன திட்டங்கள் பண்ணிருக்காங்க,
என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த 29 காசு தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் பழி வாங்கி இருக்காருங்கிற பிரச்சாரத்தை நீங்க பண்ணி வர்ற ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். கலைஞருடைய பெருமை தெரியல உங்களுக்கு? தான் நின்ற 12 தேர்தலையும் வெற்றி பெற்ற உலகத்திலேயே ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை விட மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கை முழுக்க போராட்டம் தான். அனைத்து போராட்டத்திலையும் வெற்றி பெற்றவர் கலைஞர். அது மட்டும் இல்ல, தான் இறந்த பிறகும் ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்திலையும் வெற்றி பெற்றவர் ஒரே தலைவர் கலைஞர். அவருடைய பாத மலர்கள்ல இந்த 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு, அதுல கோயம்புத்தூர் முதல் தொகுதியா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்முடைய பிரதமர் அங்க வரணும்னா நீங்க அத்தனை பேரும் அடுத்த 2 நாள் இந்த பிரச்சாரத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? உங்க எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா குறிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன். ஆதரிப்பேன் உதயசூரியன் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. நிச்சயம் வெற்றி விழாவுக்கு நன்றி சொல்வதற்கு நான் வருவேன். நன்றி, வணக்கம். Garuda Voice.